ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு எப்படி செய்யறது பார்ப்போம். தேவையான பொருட்கள்: 1 கப் தயிர், 1 ஸ்பூன் பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி, 1/2 ஸ்பூன் தனியா. இது 3த்தையும் கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன், ஒரு துண்டு இஞ்சி, ஜீரகம் 1 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய் அரைக்கிறதுக்கு, பூசணிக்காய் 2 கப் தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, ஒரு ஜார்ல தேங்காய் துருவல், இஞ்சி 1 துண்டு, ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம்ல அது, 2 பச்சை மிளகா. நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்சிருக்கோம்ல அரிசி, பருப்பு, தனியா, இதை அதில் போட்டு நைஸாக அரைக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் பூசணிக்காய் எடுத்து வச்சிருக்கோம்ல அது போட்டு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு லைட்டாக கலரி விட்டுட்டு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கலரி விட்டுட்டு மூடி வச்சிடணும். அதில் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த தயிரை சுற்றி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த காய் நல்லா வெந்தோடனே அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை போட்டு இதுக்கு நல்லா கலரி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கலரி மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச தயிரை ஊற்றிட்டு கலரிட்டு அப்படியே இறக்கி வச்சிடணும். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கணும். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து ஊற்ற வேண்டியது. தாளித்து ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடும். சுவையான மோர் குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.